பாசங்கிறது வெறும் வார்த்தையில தான் இல்லையாமா? என்னடா மௌலி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னம்மா, நீங்க பண்றதெல்லாம் அப்படிதானம்மா இருக்கு. பெத்த மகளை விட மத்தவங்க தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. கர்ப்பப்பையை எடுத்துட்டு வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கா. இன்னொருத்தி புகுந்த வீட்டுல வாழ முடியாம நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா. வயிற்றுல குழந்தைய வேற சுமந்துட்டு இருக்கா. பெரியவங்க நீங்க அவளுக்கு தான் துணையா இருக்கணும். இப்படி அதை விட்டுட்டு இங்க வந்துட்டீங்கன்னா என்னமா அர்த்தம்? இவ்வளவு பேசுறியே, நீ பாத்துக்க முடியாதாடா? நான் இருக்கேன் சரி, ஆனா நான் சொல்றதை யாராவது கேட்டீங்களா? யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் காதுல போட்டுக்காம நீ உன் உடம்ப பாத்துக்கோமான்னு சொன்ன. உன் பொண்டாட்டி கேட்டாளாடா? என்னமோ சக்தியோட குழந்தை தான் அவன் உலகத்தையே அழிச்சிட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தை எதுவும் பண்ணலடா. அதையே நினைச்சு பயந்துட்டு இருக்கிறோமே, அந்த பயம்தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. அர்ச்சனா மட்டும் நான் சொல்றத கேக்குறாளா? அவளோட மாமியார் சரியில்லைதான், ஆனா மாமனார் நல்லவர் தானே. அவ புருஷனா அவ மேல பாசமா தானே இருக்காரு. எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தா? அந்த அம்மாவை திருத்தணும்னா அந்த வீட்டுல இருந்து தாண்டா திருத்தணும். திலீப்போட அப்பா கூட பாவம் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து கெஞ்சி கூப்பிட்டாரே, அப்பாவை போயிருக்க வேண்டியதானே. போகாம அடம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவ்வளவும் நாங்க இருக்கும் போதானே நடந்தது. கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டாளா? ஓஹோ, அப்ப நாங்க கோவப்பட்டா நீங்க வெளியே போயிடுவீங்க அப்படித்தானே? ஏமா இப்படி எல்லாம் பழிய போட்டு பேசுறீங்க? அப்பா இருக்கிற இடத்துலயும் நீங்க இருக்கணும் அதானே? தாராளமா இருந்துட்டு போங்க. அத சொல்லாம எங்க மேல தப்பு சொன்னா எப்படி? அம்மா, அண்ணன் சொல்றதா சரி. நீங்க இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா நியாயமா? இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வீடு இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு. வேலைக்கு யாரையாவது ஆளை வச்சுட்டேன்னா சரியாயிடும். ஆனா அங்க நீங்க வேணும் இல்லம்மா. இன்னொரு விஷயம், நான் இப்ப பழைய தமையந்து இல்லம்மா. என்னோட எல்லா தப்பையும் உணர்ந்துட்டேன். அப்படி உணர்ந்ததாலதான் நான் உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டேன். யாரும் மன்னிக்கல, பரவாயில்ல. இப்ப நீங்களும் இங்க வந்துட்டீங்கன்னா உங்களை நான் பிரிச்சுட்டு வந்த மாதிரி ஆயிடும்ல. போதுமா? இது வரைக்கும் நான் அனுபவிச்ச வழியே நிறைய இருக்கு, அது போதும். இனிமே என்னால அனுபவிக்க மனசுல வலு இல்லம்மா. அண்ணனோடவே நீங்க போயிடுங்கம்மா. என்ன பாட்டி, இன்னும் பிரேம் வரல? வந்துருவாண்டா, இரு. அதோ வந்தாச்சு. அம்மா சக்தி, பிரேம் ஒரு ஸ்கெட்ச் காப்பி எடுத்துட்டு வாமா. பிரேம் வந்தாச்சு. பார்த்துட்டு நீ ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லு, அந்த பார்ட்டி கிட்ட பேசிடலாம். ஓகே கல்கி, இன்னைக்கே பாத்துறேன். சரி, இந்தாங்க. பாட்டி, ராத்திரி நீங்க சரியா தூங்கலையா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம்ல பாட்டி? நான் வீட்டுல தானப்பா இருக்கேன், எப்ப வேணாலும் தூங்கிக்கிறேன். சக்தி, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? இப்ப பரவாயில்லைங்க. மறுபடியும் அழ ஆரம்பிச்சானா நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சொல்ல மறந்துட்டேன் சக்தி, ராத்திரியே அர்ச்சனா போன் பண்ணி இருந்தா. என்ன விஷயமா பாட்டி? தெரியலம்மா, குழந்தை வேற அழுதுகிட்டே இருந்தானா, அதனால அப்புறம் போன் பண்ணுன்னு சொன்னேன். அவ பண்ணவே இல்லை. என்ன விஷயமா இருக்கும்னு கேட்டிருக்கலாமே பாட்டி. கல்கி, இன்னைக்கு செகண்ட் மீட்டிங், டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடு. நம்ம ஒரு முடிவு பண்ணிடலாம். சரி, பண்ணிடலாம். ஹலோ ஹலோ, சௌந்தர்யாவா? நான் சக்தி பேசுறேன். என்ன நீ?
ராத்திரி குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம இருந்தது. அதுக்கு டாக்டர் கிட்ட எல்லாம் போனோம். எனக்கு ஃபோன் பண்ணா சௌந்தர்யா, நான் இன்னும் பேசியே முடிக்கல. நேத்து அர்ச்சனா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. அதான் என்ன விஷயம்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சௌந்தர்யா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருப்ப? எப்படி? இன்னும் கோவத்தோடவே எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பேன்னு கேக்குறேன். நான் எதுக்கு நீ கோவப்படணும்? எனக்கு இங்க யார் இருக்கா? அப்பா அம்மா ஆதரவு கிடையாது. கூட பிறந்தவங்களால ஏதாவது ஆறுதல் கிடைக்குமான்னா அதுவும் இல்ல. பணமும் வசதியும் வந்த உடனே ஆளே மாறிட்டாரு. சரி, அவங்களுக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி தான் கவனிப்பாங்களே தவிர தங்கச்சிய பத்தியா நினைப்பாங்க? கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நிம்மதி கிடைக்குமானா அதுவும் இல்ல. யார அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேனோ அவங்களே என்ன கவனிக்கிறது இல்ல. அவங்களுக்கு என்னை விட தமைந்து தானே முக்கியமா போயிட்டா. அதனால அவங்களும் அம்மாவும் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப அவரும் நானும் மட்டும் தானே. இப்ப என்ன உயிரோட வாழ போற நாள் ஃபுல்லா அப்படிதானே இருக்க போறோம். இதுல நான் எதுக்காக கோவப்படணும்? ஏய் அர்ச்சனா, உனக்கு தான் போன். எனக்கா? ஆமா, இந்தா. ஹலோ அர்ச்சனா, நேத்து நைட்டு எதுக்குடி ஃபோன் பண்ண? நேத்து ஃபோன் பண்ணதுக்கு இப்ப கூப்பிட்டா? என்னடி விளையாடுறீங்களா? அவன் நம்ம வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ பட்டும் படாத மாதிரி பேசிட்டு இருக்க. நேத்து குழந்தைக்கு உடம்புக்கு முடியல. நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். அந்த பதட்டத்துல நீ ஃபோன் பண்ணத பாட்டி என்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. சரி, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்டா என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? சக்தி, என்ன? ஒண்ணு இல்லைங்க. சொல்லுடி. ராத்திரி அர்ச்சனா ஃபோன் பண்ணான்னு சொன்னேன்ல, அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அவளும் இப்ப அங்கேருந்து வந்துட்டால, ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும். அந்த வீட்ல எல்லாருக்கும் கோவம் தாண்டா. அதனால வர்றதுதான் எல்லா பிரச்சனையும். அதுக்கு என்ன பாட்டி பண்ண முடியும்? அட்வைஸ் பண்ணா கேட்கணும். அத கேட்கலனா என்ன பண்றது? சரி, நான் திருப்பி கூப்பிடுறேன். ஓகே, பை. எத்தனை வருஷமா சக்தியை நானும் பிரிஞ்சிருந்தோம். சேருவமா இல்லையான்னு கூட தெரியாது. அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து சேர்ந்துட்டோம். அதே மாதிரி நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்ச இந்த வீடு கூட நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ இங்க பிரச்சனை இல்ல பாட்டி. ஆனா இப்ப அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. இது எங்க போய் முடியும் தான் தெரியல. அண்ணி, என்ன கல்கி? யார் கூட அவ்வளவு சத்தமா பேசிட்டு இருந்தீங்க? அர்ச்சனா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். திலீப்போட வீட்டுக்கு அர்ச்சனாவை கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க அந்த மங்களம் இருந்திருக்கா. அந்த கலகம் பிடிச்சவோ மறுபடியும் வந்துட்டாளா? அதுக்கு தான் பாட்டி அர்ச்சனா பயப்படுறா. மறுபடியும் திரும்ப அண்ணன் வீட்டுக்கே வந்துட்டா. அத பத்தி திலீப் கிட்ட கேட்டு சண்டை போட்டிருக்கா. அவர் கோவத்துல அடிச்சுட்டாராம். அத சொல்றதுக்கு தான் பாட்டி ஃபோன் பண்ணிருக்கா. கர்ப்பிணி பொண்ணு கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையா? அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசக்கூடாது பாட்டி. திலீப் ஒன்னும் முரட்டத்தனமான ஆள் இல்ல, நல்ல மனுஷன். திலீப்க்கு கோவம் வரா மாதிரி அர்ச்சனா நடந்துகிட்டு இருப்பா. இத பத்தி திலீப் கிட்ட பேசு சக்தி. கண்டிப்பா பேசுறேங்க. எப்படியாவது பிரச்சனையை தீர்க்க பாரு சக்தி. அவங்க அங்க நிம்மதியா இருந்தாதான் நாம இங்க நிம்மதியா இருக்க முடியும். கல்கி, டைம் ஆச்சு, நம்ம போலாமா? சரி, வர சக்தி. வரேன் பாட்டி. வரேன் நீ. அர்ச்சனா, இங்க வா. என்ன நீ? என்ன வாங்கின புடவை அப்படியே இருக்கு, நீ கட்டலையா? 2-3 தடவை கட்டினேன், அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன். ஏன்? புடவை நல்லா தானே இருக்கு, கட்டுறதுக்கு என்ன? அண்ணி, இந்த புடவை நல்ல புடவை தான். நீங்களும் அண்ணனும் எனக்காக போய் எடுத்துட்டு வந்தது. நானும் ஆசை ஆசையா கட்டிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் தமயந்தி எடுத்து கொடுத்த புடவையை எரிச்சதா அத்தை என் மேல பழி போட்டாங்கல்ல, அப்ப இருந்தே கட்டுறதை விட்டுட்டேன். ஏன்னா அத்தை எரிச்சதா சொன்ன புடவையும் இதுவும் ஒரே கலர்ல இருக்கு. இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அதான். யாரு இவங்க? எதுக்காக வந்தாங்களா? நீ உத வாங்காம இங்க இருந்து போக மாட்டேடி. உதைக்கிற அளவுக்கு உரிமை இருக்கிறவங்க எதுக்காக எங்களை விட்டுட்டு போகணும்? அர்ச்சனா சும்மா இரு. நான் மட்டும் பேசக்கூடாது. பேசினா என்ன உடனே அடக்கிடுவீங்க. இது என் செல்ல அம்மா. ஆமா, இது கொன்னும் குறைச்சல் கிடையாது. என்ன மருமகளே, உன் கையால எங்க 2 பேருக்கு காஃபியாவது கிடைக்குமா? ஏன் போன இடத்துல காஃபி கிடைக்கலையா? கிடைச்சது. இருந்தாலும் ஏன் மருமக கையால போடுற காஃபி மாதிரி இருக்குமா? பா போதும் அத்தை. ஐஸ் ரொம்ப வச்சா தலைவலி வந்துருமா? ஐயோ, பாத்தியாடா, இந்த வீட்ல பேச்சல மட்டும் குறைச்சலே கிடையாது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சின்னவங்க பண்ற தப்பை விட பெரியவங்க பண்ற தப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படி இல்ல மௌலி. ஒரு குழந்தையோட இருந்துட்டா பரவாயில்ல. 4 குழந்தைங்க இருக்கும்போது பெத்தவங்க ஒரே மாதிரியா தானே பார்க்கணும். அப்படித்தான மகவும் பண்ணா. தமயந்தியும் தாய் பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தா. நீங்க எல்லாரும் அம்மாவோட நிழல்ல இருந்தீங்க. அந்த நிழல் அவளுக்கு கிடைக்கலையே. அந்த கவலை தான்ப்பா. அப்படி ஒரு பாசத்தோட தமயந்தி இருந்திருந்தா எதுக்குப்பா அவ தனியா இருக்கணும்? என்னோட இன்னொரு தங்கச்சியா இந்த வீட்டுல இருக்கலாம்ல. பாசம் இருக்கிறவதான் மௌலி. சகவாச தோஷம் அவளை இப்படி மாத்திருச்சு. இனிமே சரியாயிடுவா. மௌலி, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலடா. உங்க அப்பா இங்க வந்த உடனேயே இவரையும் தமயந்தியும் இங்கே வர வச்சிருக்கணும். அப்படி இருந்தா பாசமா இருந்திருப்பாடா. நீயும் சில சங்கடத்தினால இவரை விட்டு விலகி போயிருந்த. அதனால அவளும் மாற வேண்டியதாயிடுச்சு. நடந்ததெல்லாம் போகட்டும்பா. இனிமேலாவது எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கட்டும். வாங்க திலீப். வாங்க திலீப். என்னப்பா, உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்ல, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம், அதனால அங்கேயே தங்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா நீ ஏதாவது போன் பண்ணியா என்ன? இல்லையே, நான் எதுவும் போன் பண்ணலையே. அப்படின்னா உங்க அப்பா பேசியிருப்பாரு, இல்லன்னா வரமாட்டாரே. ஏ அர்ச்சனா, மறுபடியும் ஆரம்பிக்காத. இல்ல நீ அவர் ஆரம்பிச்சு வச்சாரு, இப்ப நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அர்ச்சனா, இப்ப எதுவும் ஆகல. சில விஷயங்கள் கஷ்டமா இருந்தாலும் அதை மறந்துடணும். தம்பி, நான் சொல்றேன்னு நீங்க சங்கடப்பட வேண்டாம். அர்ச்சனாவை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அத நாங்க யாரும் ஏன்னு கேட்க போறதில்ல. ஆனாலும் இப்ப இருக்கிற நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். கோபம் வந்தது, அடிச்சிங்க. அடிச்ச வேகத்துல அவ தவறி விழுந்திருந்தா உங்களுக்கு தானே நஷ்டம். அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்குமே கஷ்டம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்க அத்தை, இனிமே அப்படிலாம் நடக்காது. ஏதோ ஒரு அவசரத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இனிமே நான் அர்ச்சனாவை அடிக்க மாட்டேன். இன்னும் என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க புதுசா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அடேங்க அப்பா. அத்தை என்னமோம்மா, இந்தாங்க காஃபி குடிங்க. பாட்டி வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஜோசியரை காணுமே. இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாருமா. நாம போன் பண்ணும்போது இங்க இருக்கேன்னு சொன்னாரு இல்ல, கரெக்டான நேரத்துக்கு வந்துருவாரு. வருவாரு.
கல்கி விஷயத்துல நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் பாட்டி. அவரோட கல்யாணத்தை நம்ம எப்பவும் முடிச்சிருக்கணும். நானும் அவன்கிட்ட எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன் சக்தி. வேண்டாம் வேண்டான்னே சொல்லிட்டு இருக்கான். அவரை மட்டுமே காரணம் சொல்ல முடியாது பாட்டி. இடையில நம்ம வீட்லயும் எவ்வளவோ சங்கடங்கள் நடந்துருச்சு. ரேஷ்மி வீட்டையே ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டாளே பாட்டி. நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா கல்கிய பத்தி நாம யோசிச்சிருக்கலாம். நீயும் அவசரப்பட்டுட்ட. இல்ல பாட்டி, நம்ம வீட்டு பொண்ணுங்கிற பாசத்துலதான் அப்படி பண்ண. இருந்தாலும் நான் நினைச்ச மாதிரி அவ குணமாயிட்டா. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்தான். கண்டிப்பா அவ வெளியில வந்துருவா பாட்டி. அவ வந்த உடனே அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவ நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா அவ நினைக்கலையே. அப்படி மட்டும் இருந்திருந்தான்னா அவ எதுக்காக கல்கியை விட்டு பிரியற? 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களே. வணக்கம்மா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க இப்பதான் வந்தோம். அது ஒரு ஜாதகம் எழுதி கேட்டிருந்தாரு, அதை நானே போய் நேரடியா கொடுத்துட்டு வரேம்மா. அப்படியா? சொல்லுங்கம்மா, ஏதோ ஜாதகம் கொண்டு வந்திருக்கே, இவ்வளவு இருக்கே, கொண்டாங்க. என் 2வது பேரன் கல்கிக்கு கல்யாணம் பண்ணணும். அதான் அவனோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து. அப்படியா? இது 2வது கல்யாணம் இல்ல? ஆமா ஜோசியரே, ஏற்கனவே சொந்தத்துலதான் பொண்ணு எடுத்தோம். ஆனா அது சரியா அமையல. கோர்ட் வரைக்கும் போய் விவாகரத்து வாங்கிட்டாங்க. இனிமேலாவது அவனோட மனசுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி நல்ல பொண்ணா அமையணும். நிச்சயமா அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு அமையும். நல்ல குரு பலன் இருக்கு, அதனால தாராளமா முயற்சி பண்ணுங்க. இந்த ஜாதகப்படி சொந்தத்தில் இல்லாத பொண்ணாத்தான் அமையும். நல்ல படிப்பு, பெரிய உத்தியோகம்லாம் இருக்கும். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாத்தான் இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு சொந்தமா தொழில் தொடங்கலாம். இப்பவே நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணு பார்த்து முடிச்ச உடனே அவளோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து தரோம். பொருத்தம் பார்த்து சொன்னீங்கன்னா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். நல்லதுமா. இந்தாங்கம்மா ஜாதகம். பாட்டி இந்தாங்கய்யா. நல்லது. நாங்க போயிட்டு வரோம் ஜோசியரே. வரோங்க ஐயா. வாங்க பாட்டி. தமேந்தி, இந்தம்மா. மறுபடியும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? இந்த வேலையே என் கடமை தானம்மா. இடையில கொஞ்ச நாள் உன்னை கவனிக்க முடியாம போயிடுச்சு. சாப்பிடுமா. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன்ப்பா. சக்தியை போய் பார்த்து இதை கொடுத்துட்டு வரணும். இப்பதான் அந்த வீடே உங்க கைக்கு வந்திருக்கு. அதுக்குள்ள பாக பிரிவினை ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா ஆரம்பிச்சது தானப்பா. ஆனா சொத்து கிடைச்சாலும் அவளால விற்க முடியாது. அப்படிதான் நான் பண்ணிருக்கேன். உண்மையாவே எனக்கு இது பிடிக்கலப்பா. சக்தி ரொம்ப கம்பல் பண்ணதாலதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். நீ முடியாதுன்னு சொல்லியிருந்தா இன்னொருத்தர்கிட்ட போயிருப்பாங்க. அதானமா நடந்திருக்கும். அது பரவாயில்லையப்பா. வேற யாராவது பண்ணிருந்தா அது அவங்க தொழில் நினைச்சு விட்டுருப்பாங்க. ஆனா நான் இத பண்ணதுனால நான் வேணும்னு இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. மௌலி என்ன உட்பட யாருமே என்ன நம்பலப்பா. அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசே என்னமோ மாதிரி இருக்கு. ஏமா? எனக்கு என்னமோ எல்லா விஷயங்களும் என்ன சுத்தி நடக்கிற மாதிரியே இருக்கு. அந்த மங்களத்தை ஐயோ பாவம் நினைச்சதாலதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்.
ஆனா அதுவும் எனக்கு பெரிய வினையா முடிஞ்சது. எப்படியோ அந்த கூட்டத்தையே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். இப்ப அம்மா வந்தது கூட அதுவா எதேச்சியா நடந்தது. அவங்களா தானே வந்தாங்க. அப்பவும் பழி என் மேல தானே வந்தது. மௌலி என்ன இங்க வந்து பேசினதை கேட்டீங்கல்ல? என்னமோ அம்மாவை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்த மாதிரி இல்ல பேசினாரு. நான் என்னப்பா பண்ணேன்? மௌலி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. என் மேல கூட அவன் கோபமா தான் இருந்தா. இப்ப அந்த கோபம் மறைஞ்சிருச்சுல்ல? அது மாதிரி ஓ மேல இருக்கிற கோபமும் போயிருமா? அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தமேந்தி. மங்களத்து கூட சேர்ந்து நீயும் சில காரியங்கள் பண்ணுன. ஆனா அர்ச்சனாவும் திலீப்பும் ஒன்னா தானே இருக்காங்க. அவங்க பிரிஞ்சிருந்தாதான் உன் மேல பழி வந்திருக்கும். அர்ச்சனா கூட பிரச்சனை இல்லம்மா. இப்ப இருக்கிற வேதனையே சௌந்தர்யாதாம்மா. இனிமே குழந்தைய பெத்துக்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கா. காலங்காலத்துக்கு அந்த வேதனையாவை அனுபவிக்கணும் இல்லையா? என் மேல நீ கோவப்பட்ட. நான் வீட்டை விட்டு வெளியில போனேன். இப்ப வந்துட்டேன். நம்ம விஷயம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அர்ச்சனாவும் திலீப்போட அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்க பிரச்சனையும் தீந்துரும். ஆனா தீராத பிரச்சனையே சௌந்தர்யா தானம்மா. அந்த வேதனையும் கஷ்டமும் மௌலியையும் பாதிக்குது. அதனால கோபத்துல அப்படி பேசிட்டு போயிட்டா. நல்லா யோசனை பண்ணி பாரு. அவனும் உன் மேல பாசம் வச்சிருந்தவன் தானே. உனக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவன் தானம்மா. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காத தமேந்தி. சில சூழ்நிலைகளை உருவாக்கி மனுஷனுடைய குணத்தையே மாத்திருது. மறுபடியும் அந்த சூழ்நிலை மாறும்போது மௌலி மட்டும் இல்ல, உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே மாறிடுவாங்கம்மா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா. சரியா? சரிப்பா.